ஆனால் ஜிடி நாயுடு அவர்கள் ஜாதியெல்லாம் தாண்டி பொது தலைவர். அந்த பாலத்திற்கு பேரை சூட்டணும்னா சரியான நபர். கோயம்புத்தூரில் அந்த பாலத்துக்கு நீங்கள் ஒருத்தருடைய பேர் வைக்கணும்னா ஜிடி நாயுடு ஐயா பேர் தான் வைக்கணும். காரணம், ஜிடி நாயுடு ஐயாவுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த பாலம். அங்கே ஒரு தூண் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட ஆயிருக்கும். நாங்கள் அதை மனதார வரவேற்கின்றோம். ஜிடி நாயுடு அவர்கள் பேரை வச்சு அதை மனதார வரவேற்கிறோம். எடிசன் ஆஃப் நம்ம ஊர். நாங்கள் ஜிடி நாயுடு ஐயாவை ஒரு ஜாதியில் அடைக்கிறோமா? இல்லை. நீங்கள் போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்டில் கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க. ஏன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை? கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியலில் இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, மக்கள் நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஜிஓ வச்சுருக்கிறீங்க. அதே போல் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்து பெரிய தலைவர்களாக யார் பேர் இல்லையே? ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா பேர் இல்லை, எம்சி ராஜா ஐயா பேர் இல்லை, யார் பேர் இல்லையே? ஏன் இல்லை? முத்துராமலிங்க தேவர் ஐயாவை இன்னுமே ஜாதி தலைவராக பார்த்து கொண்டிருக்கின்றார்களா தமிழகத்தினுடைய அரசு? அதனால் எந்த பெருந்தலைவர்களுடைய பேருமே இல்லை, முக்கியமான தலைவர்கள் பேர் இல்லை. இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலே அடைச்சி வைக்கலாமா? எத்தனை நாளைக்கு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க? எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க?